வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா அரோராக்கான ஃபேமிலி வீட்டுக்குள்ள வராங்க. நான் தான் காலங்காலத்துல சொன்னேன்ல ப்ரோ, இன்னைக்கு பிக் பாஸ் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காப்ல. ஒரு 3 குடும்பத்தை வேனுக்குனே ஒன்னு அனுப்புறாப்ல. அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் அவரே எடுக்காருன்னு சொன்னா அதே மாதிரி சம்பவத்தை பண்றாங்களா? இப்ப காலங்காலத்துல வீட்டுக்குள்ள பாருக்கான ஃபேமிலியை விட்டாச்சு. பாருக்கான அம்மா வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. பாருக்கான அம்மா நல்லா சிரிச்ச முகமா இருக்காங்க ப்ரோ, நல்லா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில விஷயம் உங்களுக்குள்ள இருக்கதா செய்யுதுன்னு எனக்கு தோணுது. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்களை நான் கவனிச்சு அவங்க பேசினது அது எனக்கு கொஞ்சம் அப்படி ஃபீல் ஆச்சு. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா எங்க அக்கா டாஸ்க் பீஸ்ட் வீட்டுக்கு கடுமையா டாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ இந்த ரெண்டாவது ப்ரோமோல நம்ம அரோராக்கான ஃபேமிலி வீட்டுக்குள்ள வராங்க. அரோராக்கான ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கான ஃபேமிலி. ஓகேவா? அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கான ஃபேமிலி, அவங்க நாய் தான் அவங்களுக்கான ஃபேமிலி. அந்த வகையில் அரோராக்கான ஃப்ரெண்டு உள்ள வராங்க. ரியா அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. ரியாவும் அவங்க கூட இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. சோ 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. உள்ள என்ட்ரு ஆன வினோத் அவர்கள் ஒரு காமெடி பட்டாப்ல பாத்தீங்களா? ஹலோ ஐ எம் அரோரா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து ஒரு காமெடி பண்றாப்ல. நல்லா பண்றேன், நானோ நல்லா பண்றேன். ஆல்ரெடி அக்கா வந்து உனக்கான கிளிப்ஸ் நிறைய எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாப்ல. வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்களா? நீ எவ்வளவு அடி வாங்க போற எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வெளியே போயிட்டு கும்மாங்குத்தா அண்ணன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்பை எடுத்து வச்சுக்கோங்கக்கா, இந்த கிளிப்பை எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணன் போயிட்டு ஹலோ ஐ எம் அரோரா வினோத் தான், அதுவும் அவங்க ஃப்ரெண்டு கிட்டேயே. அப்ப ஜாலியா ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. உள்ள வந்தோடனே நம்ம பாருக்கான அம்மா வந்து ரியாவை பிடிச்சி பேசுறாங்க. உனக்கான சீசன் நான் பார்த்திருக்கேன், உன்னை எனக்கு பிடிக்கும், உனக்கான சீசனுமே நான் பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு ரியா கிட்ட சொல்றாங்க. ரியாவுக்கு ஒரே சந்தோஷம். எப்பா அடி நம்மளையும் நம்ம சீசன்ல பார்த்திருக்காங்களாமே, நம்ம இருந்ததே 2 வாரம், பரவாயில்ல நம்மளை பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரியா பயங்கரமா கையை கொடுத்து ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரியா வந்து ஒரு நல்ல பிளேயர் தான் ப்ரோ. ஆனா என்ன, அந்த வீட்டுக்குள்ள போன உடனே ஓப்பனை பார்க்காம ரொம்ப சைலண்டா இருந்து மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டு திருப்பி உள்ள போனாங்க தெரியுமா? திரும்ப உள்ள போகும்போது அந்த ஒரு வாரம் சம்பவம் பண்ணதான் செஞ்சாங்க. நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கூட பாத்தீங்கன்னா வெளியே இன்டர்வியூ எடுக்கும் போதெல்லாம் கேள்விகள் எல்லாமே தாறுமாறா இருக்குதான் செய்யுது. லைட்டா சொதப்பிட்டாங்க, அவங்க சீசன்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சரியான இடம் கிடைக்கல. அந்த வகையில ரியா அவர்கள் உள்ள போறாங்க. ரியாக்கான ஃப்ரெண்ட் 2 பேரும் உள்ள போயாச்சு. கரெக்டான ஒரு பாயிண்ட பிடிச்சு அரோரா கிட்ட பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அரோராவோட ஃபர்ஸ்ட் ஹேட்டரே ரியா தான் நினைக்கிறேன். ஏன்னா ரியா பிடிச்சு வச்சு என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இங்க வா, நீ வந்து துஷாரை லவ் பண்றியா? இப்ப துஷார் வீட்டுக்குள்ள ரிட்டர்ன் வந்து லவ் யூ சொல்லுவியா? இல்ல லவ் கிவ் பண்றியா? வீட்டுக்குள்ள வந்து அப்பெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு ஆவுன்னா துஷாரே துஷாரே துஷார்னு அவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கே, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரியா போட்டு கும்புறாங்க. நல்ல ஒரு கேள்வி, நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பல பேருக்கு இருக்க கேள்வியே அந்த ஒரு கேள்விதான். உன்னா துஷார் துஷாரிங்கம்மா, நீ துஷாரை லவ் ஆமா பண்ற, இல்ல துஷார் உன்னை லவ் பண்றானாமா, இல்ல 2 பேரும் பல வருடங்களா டேட் பண்ணீங்களா, இல்ல பல மாதங்களா டேட் பண்ணீங்களா, அப்படி ஏதாச்சும் சம்பவம் இருந்துச்சா? இல்ல. அப்ப எதுக்கு சும்மா சும்மா துஷார் துஷார்னு சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள கேள்விகள் இருக்கத்தான் செஞ்சுச்சு. அந்த வகையில ரியா அவர்கள் அந்த கேள்வி கேட்கறாங்க. அப்படி லவ் எல்லாம் பண்ணல, அப்பெல்லாம் எந்த ஒரு விஷயம் இல்ல. அப்ப இதுக்கப்புறம் உன் வாயில இருந்து துஷார் துஷார் துஷார்னு துஷார் பேர் வரக்கூடாது, உன் மண்டையில இருந்து துஷாருக்கான பேரை எடுத்துருன்னு சொல்லிட்டு ரியா போட்டு கும்புறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம அரோரா சரி நான் எடுத்துறேன் அப்படின்னு இருக்காங்க. எடுத்துட்டாலும் கீழேயாத்தான் செய்யும். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. எப்படி ரியா அந்த வீட்டை விட்டு வெளியே போற வரத்துக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வாரத்துல பழைய போட்டியாளர்கள் உள்ள வந்துருவாங்க. டிக்கெட் ஃபினால முடிஞ்ச உடனே அந்த பணப்பெட்டி அப்போ வந்து எல்லாரையுமே வீட்டுக்கு விட்டுருவாங்க. அந்த டைம்ல கண்டிப்பா துஷார் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. உள்ள வந்தா கண்டிப்பா துஷார் கிட்ட போயிட்டு திரும்பவும் பேசுவாங்க. அங்க ஒரு கண்டென்ட் உருவாக்குவாங்க. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு கரெக்டான ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. வேற எந்த அட்வைஸையும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம கமாருதீன் கிட்டே உட்கார்ந்து அட்ரஸ் பண்ணி பேச வாய்ப்பு இல்லை. கமருதீன் கிட்டே ஆகட்டும், பாருகிட்டே ஆகட்டும் உட்கார்ந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா ரியாவை நம்ப முடியாது ப்ரோ. ரியா கொஞ்சம் மோசமான ஆள் பார்த்துக்கோங்க. டப்புன்னு கேட்டு போடுவாங்க. டக்குன்னு பாருவை கூப்பிட்டு இப்படி பேசியிருக்க கூடாது பாரு, இந்த மாதிரி நீங்க பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு அழகா லாக் பண்ணி பேசி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்குதான் சேனலும் விரும்புறாங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், காலையே பாருக்கான ஃபேமிலி விட்டுருக்காங்க. பாருக்கான ஃபேமிலியை பொறுத்தவரை 24 ஹவர்ஸ் வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க. அந்த கேப்ல மத்தியானம் அரோராக்கான ஃபேமிலி, அதே கேப்ல ஈவினிங் வந்து நம்ம காமுக்கான ஃபேமிலி. அப்ப யோசிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க, இது அரோராக்கு கரெக்டான அட்வைஸான்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. பட் அரோரா கேட்டுக்கிட்டே இருந்தது அவங்களுக்கான நாய் அனுப்புங்க, நாய் அனுப்புங்க, எனக்கான ஃபேமிலி என்னோட நாய் மட்டும்தான், ப்ளீஸ் எனக்காண்டி அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்டாங்க. ஆனா பிக் பாஸ் டீம் அதை பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஸ்பெஷல் என்ட்ரியா ஸ்பெஷலா ஒரு விஷயம் இருக்கிறதோ கேள்விப்பட்டேன். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்பெஷலா வச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். ஐ திங்க் வீடியோ மாதிரி போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஒன்னு வீடியோ மாதிரி போடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஆக்டிவிட்டி ஏரியால போய் நாய்க்குட்டியை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க நாய்க்குட்டியை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டக்குன்னு உள்ள விட மாட்டாங்க ப்ரோ.
அது அது என்ன மாதிரி நாய், என்ன கண்டிஷன்ல இருக்கு, வேக்சினேஷன்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, இந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணி தான் இது பண்ண வேண்டியிருக்கும். அந்த வகையில் டக்குன்னு எடுத்தெடுப்புலாம் பண்ண முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்ச ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு மட்டும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே மட்டும் விட்டுட்டு போய் பார்த்துக்கோப்பா, உன் நாய் தான் உனக்கு அடிக்காது, நீ அங்கே போய் வேணா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படி விட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா சும்மா அந்த நாய்க்குட்டி யாராவது கொஞ்சம் மாதிரி ஒரு வீடியோ மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க, அரோரா இதான் உங்களுக்கான நாயின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஆனா எனக்கு என்னன்னா, எதுக்கு அரோரா போட்டு இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ அரோரா பொண்ணு வீட்டுக்குள்ள எங்கேயாச்சும் யார்ட்டையாச்சும் சண்டை இருக்கா? இப்போ எங்கேயாச்சும் சண்டை இருக்கா பாருங்க, அது பாட்டுக்கு செவனேன்னு சுத்திட்டு இருக்கு. அது எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லாம அது பாட்டு செவனே நான் கேட்குமா சுத்திட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அரோரா மேல வன்மத்தை கக்குறாங்க. ட்விட்டர்ல கூட ஒரு வீடியோ கவனிக்க முடிஞ்சு, இருக்கிறதுல எச்சத்தனமா மட்டமா கேவலமா வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அரோரா வெளியே என்ன பண்ணா தெரியுமா? அரோரா வெளியே என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? அரோராவோட வாழ்க்கை என்ன தெரியுமா? அரோரா சொசைட்டில என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா சொல்லி என்ன பண்ணா அவ என்னமோ பண்ணிட்டு போறா. உள்ள வந்து பண்ணாளா? உள்ள வந்து இப்ப ஏதாவது பண்ணிட்டு இருக்காளா? உன் கண்ணு முன்னாடி ஏதாவது பண்ணிட்டு இருக்காளா? நைட்டு நாய் குலைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாளா? சாப்பிடுவோன்னு கதை பேசினாலா? ஏதாவது பண்ணாளா? இல்ல. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கான பர்சனல் விஷயத்தை எடுக்க ஆரம்பிச்சா எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ப்ரோ. அது 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 அந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு மாதிரி மண்டை கிறுக்காயிட்டு, எனக்கான கேள்வி என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கான பர்சனல் விஷயங்கள் எடுக்க ஆரம்பிச்சா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாருக்குமே வெளி உலகத்துல வாழ்க்கை அப்படிங்கிறது சமமா இருக்க போறது கிடையாது. எல்லாருமே அவங்களுக்கான வாழ்க்கையை வந்து வேற மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்படி தோண்டி எடுத்தா எல்லாருக்குள்ளயும் ஒரு ஓட்டை இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணதான் செஞ்சிருப்பாங்க, பண்ணிட்டு கூட இருப்பாங்க. யாருக்கு தெரியும்? அது அவங்களுக்கான பர்சனல் சாய்ஸஸ். ஓகேவா? அதை அவங்க பண்ணதான் செய்வாங்க. ஆனா பர்சனல் விஷயங்களை எடுத்து வெளி உலக மேட்டரை எடுத்து அந்த பொண்ணை அடிக்கிற லெவலுக்கு என்ன வன்மத்தை சுத்துறானே தெரியல. அதெல்லாம் இந்த பாருக்கான ஃபேன்ஸ் தான், அந்த கும்பல் தான். அந்த கும்பல் தான் உட்கார்ந்து கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. வெளி உலகத்துல அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வெளி உலக கதையை எடுத்தா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கைஸ், முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவங்கள பத்தி கொஞ்சம் தோண்டி பாருங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா தேவையில்லாத விஷயம் தானே இந்த ஷோக்குள்ள அவங்க என்ன பண்றாங்களோ அதை மட்டும் பார்த்து ஒழிய வேண்டியதானே. அதை மட்டும் பார்த்து அந்த ஒழிஞ்சிட்டு அதுல உள்ள கண்டென்ட்டை பேசி தொலைய வேண்டியதானே. அதை தாண்டி உடனே முற்றைக்கு வழி இல்லைன்னா உடனே வெளி உலக கதையை தூக்கிட்டு வந்துருது. வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி மாவாட்டிட்டு இருந்தாங்க, மாவாட்டுவாங்க நல்லா ஆட்டுக்கு உட்காந்து மொத்தத்துல கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. கேவலமா அந்த பொண்ணை டவுன் பண்றதுக்கு என்னெல்லாம் முடியுமோ எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பெரிய சிரிப்பான விஷயம்னா, இந்த எச்ச கும்பலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ற யாருக்காச்சும் ஒரு பேரை தூக்கி வச்சுட்டா உடனே அதுக்கு ஒரு முட்டை தூக்கிட்டு வந்துருவாங்க. உடனே ஒரு முட்டை தூக்கிட்டு வந்து இவங்களை மட்டுமே அட்டாக் பண்றாங்க. பீயிங் பாரு, ஹியூமன் பாரு, டாக்டர் பாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முட்டு கொடுப்பாங்க. ஆனா இவனை ஒருத்தரை வெறுக்கங்க பேர்ல கண்டமேனிக்கு பேர் வைக்கிறது, கண்டமேனிக்கு வெளி உலக விஷயங்களை எடுத்து போட்டு பேசுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. சரி, இந்த ஸ்டாண்ட பாத்தீங்களா? ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்கு இன்னொரு பொண்ணை அழிக்கிறானு. இதுல வந்து ஒன்னா பொண்ணுன்னு பேசிப்பானோ, ஒரு பொண்ணு சொசைட்டி ஒரு பொண்ணுன்னு பேசிப்பானோ. ஆனா ஒரு பொண்ணை காப்பாத்து இன்னொரு பொண்ணை அழிப்பானு. வெளி உலக கதை எடுத்து பேச ஆரம்பிச்சா நிறைய எடுக்கலாம் கைஸ். அது யார் பேசணும் எனக்கு தெரியல. நீங்க ஒருத்தருக்கு முட்டு கொடுக்குறீங்களா, அவங்களுக்கான கதையை தோண்டி பாருங்க, நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அது எனக்கு தேவையில்லை. அதனால அதை பத்தி நான் பேச மாட்டேன், அதை எடுக்கவே மாட்டேன். அது எனக்கு தேவை கிடையாது. வீட்டுக்குள்ள உள்ள விஷயங்களை பேசுங்க. தைரியம் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள அவங்க என்னென்ன பண்றாங்களோ அந்த கண்டென்ட்டை வச்சு அடி. உனக்கு தைரியம் இருக்கு, உன்னால ஓப்பனா பேச முடியும், கரெக்டான பாயிண்ட் பேச முடியும், நீ தைரியமான ஆள்னா வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு பண்ற விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு அடி. அந்த பொண்ணு துஷார் கூட பேசுறதாகட்டும், வீட்டுக்குள்ள மாத்தி கண்டென்ட் பேசுறதாகட்டும், அதெல்லாம் தூக்கி போட்டு அடி. தைரியமா தூக்கி போட்டு அடி. ஆனா தைரியமே இல்லாம கோலத்தனமா வெளியே உள்ள நியூஸ் எடுத்து அந்த பொண்ணு இப்படி, அந்த பொண்ணு அப்படி, அவ இப்படி பண்ணா, சொசைட்டிக்கு இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ற தெரியுமா? கேவலமா இருக்கு. அதுல நீ சப்போர்ட் பண்றாலே வீட்டுக்குள்ள போயிட்டு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்தை கொடுத்துருக்காங்க. கவர் போட்டு சாப்பிடணும், லஞ்சு சாப்பிடணும், நல்ல கண்டென்ட் கொடுத்த ஒரு ஆளு நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சொசைட்டிக்கு ஏத்த கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. கேவலமா பண்றான்னு ஒரு குப்பைக்குழியோட மோசமா இருக்கணும். அதாவது பாரு கூட பரவாயில்ல போல, வர பாரு கூட பரவாயில்லன்னு எனக்கு தோணுது. பாருக்கு முட்டு கொடுத்துட்டு வெளியே கும்பல் ஒண்ணு கிடக்கு. சாணியோட மோசமா பண்றானோ. சாணி பி தாண்டா நீங்களா, சாணி பி. ஸோ அரோராக்கு ரியா கொடுத்த அட்வைஸை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.